ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 5ஆம் பத்து முதல் திருமொழி 4ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசிகமாக திருவரங்கத்தை அடைந்து விட்டோம். பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார். திருமண தூண்கள், பிரணவாக்கார விமானம், எதிரில் பெரியாழ்வார். இப்போ பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்றார், என் மனசு உங்ககிட்டயே தான்ப்பா ஈடுபடுறது, அதனால எனக்கு வேற ஏதாவது நீ கொடுத்துடாத. இந்த உணவு வேண்டும், உடை வேண்டும், செல்வம் வேண்டும், பதவி வேணும்னு கேட்டு வராளே, அவளுக்கு கொடுக்கறதெல்லாம் கொடுக்காத. அடியன் உங்ககிட்ட அதை விட பெருசாவே ஒன்று கேட்குறேன், அதை சந்தோஷமா நீயும் கொடுத்துடுன்னு பிரார்த்திக்கிறார். என்ன? வாருங்கள் பாசுரத்தில் காண்போம். நெடுமையால் உலகேழும் அளந்தாய் நின்மலா நெடியாய் அடியேனை குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டா. கூரை சோறு இவை வேண்டுவது இல்லை. அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அங்கங்கே அவை போதரும் கண்டாய். கொடுமை கஞ்சனை கொன்று நின் தாதை கோத்த வன்தளை கோள்விடுத்தானே. நெடுமையால் உலகேழும் அளந்தாய் நின்மலா நெடியாய் அடியேனை குடிமை கொள்வதற்கையுற வேண்டா. கூரை சோறிவை வேண்டுவதில்லை. அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அங்கங்கே அவை போதரும் கண்டாய். கொடுமை கஞ்சனை கொன்று நின் தாதை கோத்த வந்தளை கொள்விடுத்தானே. அற்புதமான பாசுரம். வாருங்கள் பெருமாளை பெரியாழ்வார் எப்படி அனுபவிக்கிறார்னு பார்ப்போம். முதல் அடி ஆரம்பிக்கிறார். நெடுமையால் உலகேழும் அளந்தாய். எம்பெருமானே, மொத்த உலகத்தையும் அளந்தவனே. எப்படி அளந்தவன்னா, நெடுமையால். நெடிதுன்னா நம்ம ஆங்கிலத்துல டால்னு சொல்றோம் இல்லையா, அப்படி உயர வளர்ந்து, நெடுக வளர்ந்து. அதாவது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார், குறிய மானுருவாக வந்து, வரும்போது 2 அடி உயரம் கொண்ட ஒரு சின்ன பிள்ளையா வந்தாராம். நெடுமையால் திடீர்னு நெடு 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 நெடுன்னு பெருசா வளர்ந்துட்டாராம். வளர்ந்து உலகேழும் 7 உலகங்களையும் அளந்தாய்னா அளந்தவனேன்னு அர்த்தம். இதுல என்ன நுட்பம்னா, பெரியாழ்வார் சொல்ல வந்த விஷயம், குள்ள வாமனனா வந்த, கிடுகிடுன்னு வளர்ந்து உலகத்தை அளந்துட்ட. ஆனா பெரியாழ்வார் பார்த்தாராம், நம்ம வாயால ஏன் பெருமாள் குள்ளமா வந்தாருன்னு குறைச்சு சொல்லணும். வளர்ந்து உலகத்தை அளந்தாய்னு சொன்னாலே முன்னாடி குள்ளமா வந்தான்னு அண்டர்ஸ்டுட். அதனால நெடுமையால் உலகேழும் அளந்தாய், கிடுகிடுன்னு வளர்ந்து உலகத்தெல்லாம் அளந்தவனே. ஆனா அப்படி சொன்னா 2 கேள்வி வருமா. முதல் கேள்வி என்னன்னா, இவர் சின்ன காலை காட்டி மகாபலிட்ட 3 அடி நிலம்னு கேட்டார். ஆனா பெரிய காலால 3 அடி உலகத்தையும் அளந்துட்டாரே, இது சரியான்னு கேட்போம். 2வது கேள்வி என்ன கேட்போம்னா, அது ஒரு புறம் இருக்கட்டும், பெருமாள் இந்த மாதிரி யாச்சகம் கேட்கிறேன்னு இறங்கி வரலாமா, அது அவர் பெருமைக்கு இழுக்குத்தானேன்னு கேட்போம். 2க்கும் சேர்த்து பெரியாழ்வார் பதில் சொல்றாராம். அடுத்த வார்த்தை பாருங்க, நின்மலான்னு. மலம்னா குற்றம்னு அர்த்தம். நின்மலம்னா குற்றமே இல்லாதவன். பெருமாளை இந்த 2 தோஷமும் உனக்கு சொல்ல முடியாது. என்னது இது, பெருமாள் போய் யாச்சகம் கேட்கிறாரே, பெருமை குறைஞ்சு கொடுத்தா சொல்லவே கூடாது. ஏதோ ஏமாத்தி உலகத்தை அளந்தாரே அப்படியும் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? ரொம்ப சிம்பிளா பெரியவாச்சான் பிள்ளை ஒரு காரணம் கொடுத்தார். அவர் தனக்காக பண்ணல, தன் காலில் விழுந்த பக்தர்களை காப்பதற்காக செய்தார். இதை நாம எந்த கோணத்துல பார்க்கணும்னா, நாம பெருமாள் திருவடியில் விழுந்து சரணாகதி பண்ணிட்டோம்னா, அந்த பக்தனை காப்பதற்காக பகவான் என்ன வேணாலும் செய்வான். ஹி வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட். அதனால பெருமாள் ஏதோ தர்மத்தை மீறினார்னோ, பெருமாள் ஏமாத்தினார்னோ, அவர் வந்து வாங்கலாமோனோ அப்படி புரிந்து கொள்ளாதீர்கள். அதுல உள்ள மெசேஜ் என்ன, எசன்ஸ் என்ன, சாரத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும். நீ என் காலில் விழுந்துட்டா என்ன வேணாலும் செய்வேன். தேவர்களின் தாயான அதிதி தேவி பெருமாள் திருவடியில விழுந்து, என் குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறா, மகாபலிங்கிற அசுரன் ராஜ்யத்தை அபகரிச்சுட்டான்னு சொன்னா, என் காலில் விழுந்து யோல்யோ, உனக்கு பலன் கொடுக்க எதையும் செய்வேன்னு செய்து காட்டிய தூயவன். அதனால நெடுமையால் உலகேழும் அளந்தாய் நின்மலா. அதனால உனக்கு ஒரு குற்றமும் கிடையாதுப்பா. நெடியாயினர். நெடியாய்னா ரொம்ப பெரியவன், எல்லோருக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன். நீ அவ்வளோ ஒசரத்துல இருக்க. அடியேனை நீ நெடியவன், அடியன் அடியவன் தர். இப்படி ரைமிங்காவும் இருக்கு, அர்த்தமும் ஆழ்ந்து இருக்கு பாருங்க. நெடியாய், நீ ரொம்ப நெடியவன். அடியன் யாருன்னா அடியவன், ரொம்ப தாழ்ந்தவன். ஆனா நெடியாய் அடியேனை, அவ்வளவு உயரமான நீ இவ்வளவு தாழ்ந்த அடியேனை ஏத்துக்கணும்ப்பா.
குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டான்னார். குடிமைனா கைங்கரியம்னு அர்த்தம். உனக்கு தொண்டனாக ஏற்றுக்கொள்ளணும். அந்த குடிமை கொள்வதற்கு இன்னைக்கும் பாருங்க, நம்ம சிட்டிசன்ஸ் எல்லாம் குடிமக்கள் குடிமக்கள்னு ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேல ராஜான்னு ஒருத்தர் இருக்கா, அவருக்கு குடிமக்களாக இவா இருக்கலாம். அது போல பெருமாள் நம்மள குடிமையா ஏத்துக்கணும்னா என்ன அர்த்தம்னா, அவர் ராஜாவா இருக்கணும். பெருமாளுக்கு சிட்டிசன், அவனுக்கு குடிமகன்னு சொல்லக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கணுமா? அதனால குடிமை கொள்வதற்கு, என்னை அடிமையாக ஏற்றுக்கொள்வதற்கு, தொண்டனாக ஏற்றுக்கொள்வதற்கு ஐயுற வேண்டா. ஐயம்னா சந்தேகம்னு அர்த்தம். இவனை ஏத்துக்கலாமா வேண்டாமா, சரிப்பட்டு வருவானா மாட்டானா, பெருமாளே தயவு செய்து என் விஷயத்துல சந்தேகப்படாத. ஏன்னா உங்ககிட்ட எத்தனையோ பேர் வருவா, எவ்வளவோ விஷயங்கள் கேட்டுன்னு வருவா. அடியேன் அது எதுவுமே கேட்க மாட்டேன். கூரை சோறு இவை வேண்டுவதில்லைன்னர். வேண்டுதல்னா பிரார்த்தித்தல், கூரைனா ஆடைன்னு அர்த்தம், சோறுனா உணவுன்னு அர்த்தம். பல பேர் பெருமாள்கிட்ட வராலாம், என்ன வேணும்னு பெருமாள் கேட்டா, இல்ல வாழ்க்கை நாங்க வாழ்வதே எதற்குன்னா சோறு, நல்லா சாப்பிடணும். வாழ்வதற்காக சாப்பிட்றது வேற, சாப்பிட்றதுக்காகவே வாழ்வது வேற இல்லையா? சோறு, எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சா போறோம் பெருமாளே, நல்ல ஒரு 3 வேளை இல்ல 4 வேளை கூட நல்ல சாப்பாடு கொடு போறோம்னு கேட்டுன்னு போறவா இருக்கலாம். கூரை, இன்னும் சில பேர் இல்ல நான் விதவிதமாக ஆடைகள்லாம் அணியணும்னு ஆசைப்படுறேன் பாலம். அதாவது விஷயம் என்னன்னா, பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல காட்டுறார், இது போல பல பிரார்த்தனைகளை வச்சுட்டு பெருமாள்கிட்ட வருவா. உண்ண உணவு உடுக்க உடைங்கிறது அது உதாரணத்துக்கு பெரியாழ்வார் காட்டுறார். இது வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை இன்னும் பல நுட்பங்கள் காட்டுறார். சில பேர் என்ன சொல்லுவாளாம், வாழ்க்கையின் லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டா, இல்ல இந்த உலகத்துல உணவு உடையெல்லாம் இல்ல, ஸ்வர்க்கத்துக்கு போயிடணும், ஸ்வர்க்கத்துல போய் நிம்மதியா ரம்பை திலோத்தமை நாட்டியம் ஆடட்டும், அதை பார்த்து ரசிக்கிறேன்பா. அதுவும் நிரந்தரம் கிடையாது. அதனால பெரியாழ்வார் சொல்றாரா, நான் அதையும் விரும்ப மாட்டேன். சரி, இன்னும் சில பேர் ஆத்மா தன்னைத்தானே அனுபவிப்பது ஆனந்தம்ங்கிறாளே, அதை அனுபவிக்கலாமான்னா இல்ல, இந்த ஆத்மா பகவானுடைய சொத்துன்னு சாஸ்திரங்கள் சொன்னதுக்கு அப்புறம் என்ன நானே அனுபவிக்கிறதுங்கிறது நியாயம் இல்லையே. அவனுக்கு இனியவனாக இருப்பது தானே என்னுடைய தன்மை. அதனால் அதுவும் தவறு. இன்னும் ஒரு சில பேர் ஆத்மாவே அழிஞ்சு போவதுதான் முக்திங்கிறாங்களேன்னா, நாமே அழிஞ்சு போவது எப்படி முக்தியாக முடியும்? தானே அழிந்து போகணும்னு உண்மையில் யாராவது ஆசைப்படுவார்களா? நாம் தெய்வீகமான ஆனந்தத்தை அனுபவிப்பதுதான் முக்தியாகும். அதனால அதுவும் சரிப்பட்டு வராது. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறார்கள், ஆத்மாவுக்குள்ள தன்மைகள்லாம் போயிடணும், அதுதான் முக்திங்கிறா. அப்படி இல்லை, ஆத்மாவுக்குரிய தன்மைகள்லாம் நன்கு வெளிப்பட்டு வெளியில தெரிவதுதான் முக்தியை ஒழிய எல்லா தன்மைகளும் அழிந்து போவதும் முக்தி ஆகாது. இப்படி எல்லாத்தையும் பார்த்துன்னு வரும்போது இந்த ஆத்மாவுக்கான இயற்கையாக அடைய வேண்டிய இலக்கு, சிறந்த இலக்குன்னா பெருமாளுக்கு தொண்டு செய்வது, பகவானை அடையணும், அவனை நன்னா ஆனந்தமாக அனுபவித்து என்ஜாய் பண்ணணும், அவனுக்கு எல்லா தொண்டுகளும் செஞ்சு பெருமாளை மகிழ்விக்கணும், அவர் மகிழ்வதை பார்த்து மகிழணும். இந்த புரிதல் பெரியாழ்வாருக்கு வந்துருத்தான். அதனால அவர் என்ன சொல்றார், இந்த பாட்டை இப்ப என்ன கவனிங்கோ, கூரை சோறு இவை வேண்டுவதில்லைன்னா, அடியனை உடம்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா உடம்புக்கு ஆடை வேணும், உடம்புக்கு உணவு வேணும்னு நினைப்பேன். இப்ப அடியன் ஜீவாத்மான்னு நன்னா புரிஞ்சுட்டேன், இதுக்கு லட்சியம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதுன்னு புரிஞ்சுட்டேன். அப்போ ஆத்மாவுக்கு ஆடை என்னன்னா ஞானம், பக்தி, இதெல்லாம் தான் ஆடை. ஆத்மாவுக்கு உணவு என்ன, பெருமாளை நன்னா அனுபவிக்கணும், அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும், அதுதான் உணவு. அப்ப நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டதால் ஞானமும் பக்தியும் கூரையாகவும் கைங்கரியமும் பகவத் அனுபவமும் சோறாகவும் இருப்பதால் கூரை சூறு இவை வேண்டுவதில்லை, இதையெல்லாம் நான் கேட்க போறது இல்லைன்னார். பெருமாள் இப்ப பெரியாழ்வார மடக்கிறார். இப்ப பாட்டின் முதல் பாதியை எடுத்து பாருங்க. நீ பெருசா வளர்ந்து உலகத்தெல்லாம் அளந்தவன், நீ ரொம்ப தூய்மையானவன், நீ ரொம்ப பெரியவன், அடியேன ஏத்துக்கணும், சந்தேகமே படாத, நான் கூரை சோறு கேட்க மாட்டேன், அதாவது உடையும் உணவும் கேட்க மாட்டேன். பெருமாள் ஒரு கேள்வி கேட்டார், சரிதான் சுவாமி, ஜீவாத்மாவுக்கு உணவும் தேவையில்லை, உடையும் தேவையில்லை. ஆனா ஒரு உடலில் வாழும் காலத்தில் அந்த உடலை அனுசரித்து உடை உடுத்தி கொண்டுதான் ஆக வேண்டும், உணவு உண்டுதான் ஆக வேண்டும். இப்ப நீங்களே சொல்லுங்களேன், ஒரு 10 நாள் உட்காந்து நான் ஜீவாத்மா, நான் உடம்பு கிடையாதுன்னு உபன்யாசம் கேட்டதுனால 11ஆம் நாள் பசிக்காம இருக்குமான்னு சொல்லுங்க, அது எப்படினாலும் தேவைப்படுமே. அதுக்கு என்ன பண்ண போறீர்? பெருமாள் கேட்கிறார், வைகுண்டம் வந்தா சாப்பாடு தேவையில்லை, ஆடை தேவையில்லை, தெய்வீகமான ஆடை கிடைக்கும், பெருமாள் தெய்வீகமான அனுபவம், அவரே உணவாவார். அந்த கதையெல்லாம் விட்டுடுங்க. பிராக்டிக்கல் இந்த பூலோகத்தில் வாழும் வாழ்க்கையில உங்களுக்கு உணவு உடை வேணும் தானே, இது பெருமாள் கேட்ட கேள்வி. அதுக்கு பெரியாழ்வார் அற்புதமா ஒரு பதில் சொன்னார் பாருங்க. அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அங்கங்கே அவை போதரும் கண்டாய். பெருமாளே, உணவும் உடையும்
இங்க வாழும் காலத்துல அதுவே என்னை தேடி வந்துரும்னார். நான் பெருமாள்கிட்ட கேட்க மாட்டேன். அதுக்காக அது வேண்டான்னு அர்த்தம் இல்லை. உயிர் வாழ்வதற்கு வேணும் இல்லையா? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். அது என்னை தேடி வந்துடும். ஏன் தெரியுமா? அடிமை என்னும், உனக்கு அடிமையாக இருக்கிறேன் அல்லவா? அது எப்படின்னா அக்கோயின்மையாலே. இங்க பாருங்க அடுத்த வார்த்தை, நம்ம திருக்குடந்தை மோகன் சுவாமி அடிக்கடி சொல்லுவாரு. பெரியாழ்வார் புதுசு புதுசா தமிழ் வார்த்தை சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். அதாவது கோயின்மைனா ராஜகுலத்தில் செய்யக்கூடிய உத்தியோகம்னு அர்த்தமா. இது அற்புதமான ஒரு வார்த்தை பெரியாழ்வார் பயன்படுத்தி இருக்கிறார். கோயின்மை அப்படின்னா ராஜகுல மாகாத்மியம். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம், அழகான ஒரு வார்த்தை தமிழ்ல பெரியாழ்வார் பயன்படுத்தியிருக்கார். அந்த காலத்துல கோன்னு சொன்னா ராஜான்னு அர்த்தம். கோயில் அப்படின்னா ராஜாவோட இல்லமான அரண்மனைன்னு அர்த்தம். கோயின்மைன்னு சொன்னா அந்த ராஜாவை சார்ந்து அரண்மனையிலே பணியாற்றுவதுன்னு அர்த்தம். அடிமை என்னும் அக்கோயின்மையாலேனா, நான் ஏதோ அடிமை செய்யறேன்னா யாருக்கோ அடிமைன்னு அர்த்தம் இல்லை. இந்த லோகத்துக்கே ராஜாவாக இருக்கக்கூடிய ரங்க ராஜாவுக்கு, திருவரங்கநாதனுக்கு அடியேன் அடிமையாக இருக்க போகிறேன். அப்போ அது கோயின்மை தானே. கோயின்மை இருப்பதால என்ன ஆகுமா? அங்கங்கேனா எந்த ஊருக்கு போனாலும், எந்த பிறவியில் இருந்தாலும், இந்த பூமியில் வாழும் காலத்துக்குள்ள, அதாவது மோட்சம் போறதுக்கு முன்னாடி அங்கங்கே இந்த பூமியில எங்க வாழ்ந்தாலும் அவை போதரும் கண்டாய். அவைனா அந்த உணவும் உடையும், போதரும்னா வரும்னு அர்த்தம். கண்டாய்னா பாத்துக்கோ பெருமாளே, உணவு தேடி வந்துடும், உடை தேடி வந்துடும். ஏன் தெரியுமா? கோயின்மையாலே. இது பெருமாளுக்கு புரிஞ்சுடுத்து, நமக்கு கொஞ்சம் புரியலன்னு நினைக்கிறேன். புரியறாப்புல சொல்றேன், ஒன்றும் இல்லை. ஒருத்தர் வண்டியில போயிட்டு இருக்கார். அதுக்காக இன்னைக்கு லோகத்துல நடக்கிறதுன்னு சொல்லலை, பொதுவா உதாரணம் சொல்றேன். நம்ம மாநிலம் இல்லை, வேற மாநிலம்னு வேணாலும் வச்சுக்கோங்க. ரோட்ல போயிட்டு இருக்கார். டிராஃபிக் போலீஸ் வண்டியை நிறுத்துறார். என்ன சார் ஹெல்மெட் போடாமல் வந்திருக்கீங்கன்னு கேட்குறார். இவர் ஐடி கார்டை காமிச்சு, நான் தலைமைச் செயலகம் செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணுறேன்னார். சல்யூட் அடிச்சு போயிட்டு வாங்க விட்டார் போலீஸ். ஏன்? அவர் வேலை பார்க்குற இடம் அவ்வளோ வசதி. இவர் சீஃப் மினிஸ்டர் கிடையாது, இவர் சீஃப் செக்ரட்டரி கிடையாது. ஆனால் அவளுக்கு கீழே வேலை பார்க்குறவர்னாலே தனி மரியாதை இருக்கும் இல்லையோ? அடிமை என்னும். நான் யாருக்கு அடிமை தெரியுமா? எம்பெருமானுக்கு அடிமை. அக்கோயின்மையாலே அந்த ஒரு ராஜகுல மகாத்மியம் இருக்கும் இல்லையோ? அரண்மனையில் வேலை பார்ப்பவன், பெருமாளுடைய சந்நிதியில திருக்கோவில்ல வேலை பார்ப்பவன், அது இருக்கும் இல்லையோ? அதனால மகான்கள்லாம் என்ன பண்ணுவாளாம்? இவர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவர், செல்யூட் அடிச்சு கொடுக்க வேண்டிய உணவை அவளே சமர்ப்பிச்சுடுவா. என்ன வஸ்திரங்கள் வேணுமோ அதை அதையே கொடுத்துடுவா. பெருமாளே, நான் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கேன், எங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு கிங்கரன், எனக்கு வர வேண்டியதெல்லாம் தானே வரும். இன்னொன்னு, பெருமாள்கிட்ட வேலை பார்க்குறோம்னா அவருக்கும் பொறுப்பு இருக்கும் இல்லையோ? இது இன்னொரு உதாரணமும் காட்டுறா. அதாவது இப்போ ஒரு அரண்மனையில ஒருத்தர் வேலை பார்க்கறாருன்னா உணவை பத்தி அவர் கவலைப்பட வேண்டாம். அரண்மனையில சாப்பாடு போட்டுட்டே இருப்பா, அதுல அவர் சாப்பிட்டுப்பார். அது போல உடை ராஜா அப்பப்போ வாங்குவார். இந்தாப்பா உங்களுக்கும் தருகிறேன்னு ஆடைகள்லாம் கொடுத்துடுவார். உன்னுடைய சன்னதியில இருக்கும். உடுத்து கடைந்தன் பீதகவாடை உடுத்து கலத்தது உண்டு தானா வரப்போறது. அதனால வெளியிலேருந்து வர வேண்டியதும் வரும், நீ கொடுப்பதும் வரும். இதுலெல்லாம் எனக்கு ஆசை இல்லை. நமக்கு ஒரே நோக்கம் எல்லாம் பகவத் அனுபவம், பகவத் கைங்கரியம். அதனால நீ என்ன பண்ணணும்னா, பாட்டின் ஈற்றடி பாருங்க. கொடுமை கஞ்சனை கொன்று நின் தாதை கோத்த வன்தளை கொள்விடுத்தானே. கம்சனை வதம் பண்ணி உங்க அப்பா வசுதேவர் காலில் இருந்த வலிமையான விலங்கின் பூட்டை உடைத்தாய் அல்லவா? அதே காரியத்தை பண்ணுன்னார். பெருமாள் பார்த்தா, கம்சன் எல்லாம் அழிச்சாச்சு, விலங்கின் பூட்டை உடைச்சாச்சு. பாட்டு பாருங்க. கொடுமை கஞ்சனை, கொடுமைக்காரனான உன் மாமா கம்சன், அவனை கொன்று, கம்சனை வதம் பண்ணி, நின் தாதை, தாதைனா தந்தைன்னு அர்த்தம், நின் தாதை உங்க அப்பா வசுதேவருடைய காலிலே கோத்தன்னா கட்டப்பட்ட, வன்தளை, தலைனா விலங்குன்னு அர்த்தம், வன்தளைனா வலிமையான விலங்கு, அந்த விலங்கினுடைய கோள்னா பூட்டுன்னு அர்த்தம். கோள், அந்த பூட்டை விடுத்தானே, உடைத்தவனே அல்லது திறந்தவனேன்னு அர்த்தம். கொடுமை கஞ்சனை கொன்று, கொடுமையான கம்சனை கொன்று, நின் தாதை கோத்த, உங்க அப்பா காலில் கட்டப்பட்ட வன்தளை கொள் விடுத்தானே, வலிமையான சங்கிலியினுடைய அந்த பூட்டை விடுவித்தவனே அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் இருக்கட்டும், அதை ஏன் இப்போ பண்ணணும்னு கேட்டார் பெருமாள். பெரியாழ்வார் சொல்றார், பெருமாளே இது வேற ஒன்றும் இல்லை, அடியன் தான் வசுதேவன். ஏன்னா பெருமாளுக்கு ஒரு தந்தையாக தாயாக இருந்து பல்லாண்டு பாடுபவர் பெரியாழ்வார் இல்லையா? பெரியாழ்வார் தான் வசுதேவரான், பெரிய பெருமாள் ரங்கநாதன் தான் கிருஷ்ணனா. இப்போ பெரியாழ்வார ஒரு கம்சன் கஷ்டப்படுத்துறானா. யார் அந்த கம்சன் அப்படின்னா, உலகியல் இன்பத்தில் உள்ள ஆசைகள் இருக்கு பாருங்க. இது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல காட்டியிருக்கார். சங்கம், உலகியல் ஆசைன்னு சொல்றோம் பாருங்க, அதுதான் கம்சனா.
அது பெரியாழ்வாருங்கிற வசுதேவரை போட்டு கஷ்டப்படுத்துறதான். இன்னொரு பக்கம் அந்த உலகியல் இன்பங்கள்ல ஒரு சங்கம் தொடர்பு ஏற்படுறது, அந்த ஆசை வர்றது, அதனால என்ன ஆகுதுன்னா கர்மா, ஒரு பாப்பத்தை பண்றோம், அந்த பாப்பம் நம்மளை கட்டி போடுறதா, அதுதான் விலங்காம். இப்ப பாருங்க, கம்சன் வசுதேவரை விலங்கால் கட்டி போட்டான். கம்சன்கிற உலகியல் ஆசை பாப்பம் என்ற விலங்கால் பெரியாழ்வார கட்டி போட்டு. நீ என்ன பண்ணா, ஒரு கல்லுல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி கம்சனையும் உடைச்சுட்ட, ரெண்டா பிளந்து உடைச்சுட்ட, விலங்கையும் உடைச்சுட்ட. அதுபோல என்னுடைய ஆசைகள்ங்கிற கம்சனையும் நீதான் அழிக்கணும், அதனால் உண்டான பாப்பங்கள்ங்கிற விலங்கையும் நீதான் அறுக்கணும். கம்சனையும் அழித்தாய், விலங்கையும் அறுத்தாய். உலகியல் இன்பத்தில் உள்ள ஆசையும் போக்கு, அதனால் ஏற்பட்ட பாப்பங்களையும் நீக்கு, ரெண்டையும் நீதான் பண்ணணும் வென்றார். அதுதான் இந்த பாசுரம். நெடுமையால் உலகேழும் அளந்தாய் நின்மலா நெடியாய் அடியேனை குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டா, கூரை சோறு இவை வேண்டுவது இல்லை, அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அங்கங்கே அவை போதரும் கண்டாய், கொடுமை கஞ்சனை கொன்று நின் தாதை கோத்த வன்தளை கோள்விடுத்தானே. நெடுமையால் உலகேழும் அளந்தாய் நின்மலா நெடியாய் அடியேனை குடிமை கொள்வதற்கையுற வேண்டா, கூரை சோறிவை வேண்டுவதில்லை, அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அங்கங்கே அவை போதரும் கண்டாய், கொடுமை கஞ்சனை கொன்று நின் தாதை கோத்த வந்தளை கொள்விடுத்தானே. மிக நெடிதாக வளர்ந்து ஏழுலகங்களையும் அளந்தவனே, மிக தூய்மையானவனே, ரொம்ப பெரியவனாக எல்லோருக்கும் தலைவனாக இருப்பவனே, அடியேனை உனக்கு தொண்டனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதில் உனக்கு சந்தேகம் வேண்டாம். அடியேன் ஆடையோ உணவோ நாடி உன்னிடம் வரப்போவதில்லை. ஏன்னா உனக்கு தொண்டனாக இருப்பதால் அங்கங்கே வர வேண்டியதெல்லாம் தானா வரப்போறது. அடியேன் விரும்புவதெல்லாம் உன்னை அனுபவித்து தொண்டு செய்வதுதான். கம்சனை அழித்து அப்பா காலில் உள்ள விலங்கை அறுத்தது போல உலகியல் ஆசைகளை அழித்து பாப்பங்கள்ங்கிற விலங்கை அறுத்து கொடுங்கிறது பிரார்த்தனை. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். ஓ த mammoth lord that measured all the 7 worlds, O the pure one, please don't have any doubts in accepting me as your servant. I never need clothes or food from you. By virtue of being your servant, whatever I wish for will come automatically, just like you destroyed Kamsa and broke the iron chain in the legs of your father. Please rescue me from the shackles of this worldly existence என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்தில் பெரியாழ்வார் எப்படி பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தார்னு அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். நெடுமையால் உலகேழும் மணந்தாய் நின்மலா நெடியாய் அடியேனை குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டா, கூரை சோறிவை வேண்டுவதில்லை, அடிமை என்னும் உமக்கோயின்மையாலே அங்கங்கே அவை போதரும் கண்டாய், கொடுமை கஞ்சனை கொன்று நின் தாதை கோத்தவள் தலைகோள் விடுத்தானே. நின் தாதை கோத்தவன் தலைகோள் விடுத்தானே.